ஏசாயா 43:2 இப்படியாக வசனம் இருக்குதுங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமாங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துறேன். அன்றைக்கு நேபுகாத் ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. ஆனா அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அதே போல சிங்க கெதியில தானியல போட்டாங்க. ஆனா சிங்கத்தின் வாய் அடைக்கப்பட்டிருந்தது. சிங்கம் தானியல ஒன்றுமே செய்யலங்க. அதே போல யோனாவை கடல்ல இருந்து தள்ளி விட்டாங்க. யோனா தவறே செஞ்சிருந்தாலும் மீன் அவரை விழுங்கி அவரை ஒன்றுமே செய்யாம அப்படியே கரையில போட்டு போயிடுச்சுங்க. இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் தேவன் உங்களோட கூட இருக்காருன்றத மறந்துடாதீங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல போயிட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு காரியத்தை உங்க நினைவுல வச்சுக்கோங்க. தேவனால் கூடாத காரியம் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. சிறிதும் பெரிதுமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்கள் தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்கினியின் மேல் நடக்கலாம், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதுதாங்க உண்மை. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதுதான் ஆண்டவர் உங்க மேல போட்டிருக்க உடன்படிக்கை. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. God bless you.